ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 904வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க. ஆனால் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைம் இல்லாதனால வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டியது ஆகிப்போச்சு. இங்கே ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகோ X5 இதனோட லான்ச் டேட் வந்திருக்கு. நீங்கள் சாம்சங் பிக்சல் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா? பெரிய ஆப்பாக வந்திருக்குங்க. ரொம்ப பெரிய நியூஸ் என்ன தெரியுமா? BGMI திரும்ப வரப்போகுது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த எக்ஸினோஸோட நியூஸை பார்த்துடலாமா? எக்ஸினோஸ் மோடம் யூஸ் பண்ணுற மொபைல்ஸ் எல்லாமே இப்போ ப்ராப்ளத்தில் இருக்குது. அதில் ஒரு பெரிய செக்யூரிட்டி ஃப்ளா இருக்குது அப்படின்றத கூகுள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே சாம்சங்கோட எக்ஸினோஸ் சிப்செட்டை யூஸ் பண்ணுற நிறைய மொபைல்ஸ், உதாரணத்துக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மொபைல்ஸ் எல்லாமே பிரச்சனையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பிக்சல் 7 பிக்சல் 6 இந்த ரெண்டு மொபைலும் கூட எக்ஸினோஸ் சிப்செட் யூஸ் பண்ணுறதுனால ப்ராப்ளம் இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட எக்ஸினோஸ் சிப் யூஸ் பண்ணுற வாட்சஸ் இருந்தாலும் ப்ராப்ளத்தில் தான் இருக்கீங்க. என்னங்க ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைலையோ வாட்சையோ ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த உங்கள் மொபைலை அட்டாக் பண்ணுற பர்சனால் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றத தூரத்துலேருந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களே உங்களோட மொபைலில் அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி கூகுள்லேருந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய இஷ்யூ தான். ஸோ சீக்கிரமாக அதை சால்வ் பண்ணுறதுக்கான அப்டேட் சாம்சங் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து போகோவோட போகோ F5 இந்த மொபைலோட இந்தியா லான்ச் டேட்கான லீக் வந்திருக்கு. லீக் மட்டும்தான். ஸோ இந்த மொபைல் வர 6ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆக போகுதாம். இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெட்மியோட Note 12 டர்போ தான் ரீபிராண்ட் ஆகுது. அதனால் எப்பவும் மாதிரி 6.67 இன்ச்சஸ்க்கான 120Hz AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. இங்கே ப்ராசர் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸ்னாப்ட்ராகனோட 7+ Gen 2 அப்படின்ற ப்ராசரோட 50 MPக்கான மெயின் கேமரா எப்போ மாதிரியான அந்த 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருமா? பார்ப்போமே. ஏப்ரல் 7ஆம் தேதி லான்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இந்தியாவோட 6G ரோல் அவுட் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு யூனியன் மினிஸ்டர் இந்தியாவோட 6G ரோல் அவுட் இந்தியாவில் 2029 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே இந்தியா தான் ரொம்ப வேகமாக 5G சர்வீஸை கொண்டு சேர்த்துட்டு இருக்கிற நாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2023 மட்டுமே 200 சிட்டிஸ்க்கு ரோல் அவுட் பண்ணியிருக்காங்களாம். மொத்தமாக 397 சிட்டிஸ்க்கு 5Gயை ரோல் அவுட் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அக்டோபர்லேருந்து இதுக்குள்ளே இவ்வளோ சிட்டிஸை நாங்கள் ரோல் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வேகமாக 5Gயை ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதில் ரொம்ப முக்கியமான பங்கு ஜியோக்கு தானங்க இருக்குது. ஸோ இங்கே 2029 6Gயே இந்தியாவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் ஆதாரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனி ஃப்ரீயாக சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதுக்காக ஒரு டைம் லைனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் 3 மாதத்துக்கு உங்களோட ஆதாரில் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்களே பண்ணிக்கலாம். அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். இதுக்கு முன்னாடி 50 ரூபாய் கட்ட வேண்டியது இருந்தது. ஸோ இந்த 3 மாதத்துக்குள்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மை ஆதார் வெப்சைட்டில் போயிட்டு உங்களால் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து விவோ X Fold வரப்போகுது. ஓப்போ ஃபோல்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் விவோ சும்மா இருப்பாங்களா? ஸோ விவோ X Foldum வருது. ஆனால் டிசைனில் சின்னதாக சேஞ்ச் இருக்க போகுது. இந்த மாதிரியாக பேக்கில் டிஸ்பிளேயோட ஒரு சர்க்கிள் கேமரா கட்டவுட்டோட வருது. இதுலேயும் ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசர் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது Geekbench ஸ்கோர் மூலமாக கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சோனியோட 50 MP கேமரா இருக்குமாங்க. ஸோ இந்த மாதிரியாக விவோ X Flip ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆகலாம். அடுத்து சாம்சங்லேருந்து A24 இதை பற்றின லீக் வந்திருக்கு. ஸோ A24மே டியூ ட்ராப் நாச்சோட தான் இருக்க போகுதாங்க. இதோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸும் கிடச்சிருக்கு. இந்த மொபைல் AMOLED 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட ஒரு 4G மொபைலாக ஸ்னாப்ட்ராகன் 680 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் ஒரு 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுப்பாங்களாம். ஒரு 15,000 ரூபாய் ப்ரைஸில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்து BGMI திரும்ப வரப்போகுது. ஆமாம், நியூஸ் 18ஓட ரிப்போர்ட் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BGMI கவர்மெண்டோட பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்துட்டாங்களாம். ஒரு 3 மாதத்துக்கு BGMIயை ப்ளே ஸ்டோரில் அலோவ் பண்ண போகிறாங்களாம். கவர்மெண்ட் சொன்ன சேஞ்சஸ் ஃபுல்லாக கொண்டு வந்து அதில் ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைமிங்கை குறைக்க போகிறாங்களாம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உள்ளே போய் ப்ளே பண்ணிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைமிங் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். இத்தனை மணி நேரம் தான் ப்ளே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு டைமிங் ரிஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வர போகிறாங்களாம். ரெண்டாவது, அதில் பிளட் இங்கே இனி பிளட்டே பார்க்க முடியாது அப்படின்றது இல்லை. நீங்கள் பிளட்டுக்கு பதிலாக எல்லோ அல்லது கிரீன் கலரை யூஸ் பண்ணிக்கலாம்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனி ரெட் பிளட்டுக்கு பதிலாக எல்லோ அல்லது க்ரீன் கலர் இருக்கும். இது போக சர்வர் சேஞ்ச், ஆமாம் இன்டர்நேஷ்னல் சர்வரை சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. ஸோ இந்த எல்லா சேஞ்சதோட பிஜிஎம்ஐ திரும்பவும் ப்ளே ஸ்டோரில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஒருவேளை இந்த சேஞ்சஸ் வந்ததுன்னா பிஜிஎம்ஐ கண்டிப்பாக இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பீஜியனோட ஒரு எலக்ட்ரிக் கிட்டில். இந்த பீஜியன் அப்படின்றது ரொம்பவே நல்ல நம்ப தகுந்த பிராண்டுங்க. ரெகுலராக இதனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் இருக்கும். இப்போ 599 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு நம்மளால் பார்க்க முடியுது. வேணும்னா வாங்கிக்கோங்க. அடுத்து டிஜிட்டல் அலாரம் கிளாக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 399 ரூபாய்க்கு இதை வாங்கிக்கலாம். இதை முக்கியமாக யார் வாங்கலாம் தெரியுமா? மொபைலில் அலாரம் வச்சுட்டு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுறேன்னு மொபைல் எடுத்துகிட்டு இஷ்டத்துக்கு மொபைல் நோண்டிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கிளாக்கை வாங்கி வச்சிட்டோன்னு வைங்களேன், இந்த கிளாக் நம்மளை எழுப்பி விட்டுரும். நம்ம எந்திரிச்சு நமக்கு தேவையான வேலையை ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ 399 ரூபாய்க்கு ஒரு தரமான டீல். அடுத்து ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட், 4-in-1 லேப்டாப் ஸ்டாண்ட். இது இப்போ வெறும் 299 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. மொபைலும் யூஸ் பண்ணிக்கலாம், கூடவே உங்களோட லேப்டாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க இன்றைக்கான ஆஃபர்ஸ் அப்புறமா அப்டேட்ஸ் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கல, ஏன், எதுக்கு, எப்போ மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.